என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பிரச்சனை இவர்கள் வாழ்க்கையில் நடந்து இருக்கின்றது. ஆனால் எக்காரணம் கண்டும் உனக்கு மட்டும் தெரிந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் உனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கு கிடைத்த தண்டனை அல்லவா அது. உனக்கு தெரிந்துவிட்டால் நீ மனமகிழ்ச்சி அடைந்து விடுவாய் அல்லவா. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே சந்தோஷப்படக்கூடாது, மேலும் மேலும் வேதனைப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் இவர்கள் இப்பொழுது அவர்களுக்கே அந்த விஷயம் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அது உனக்கு தெரிந்துவிடக்கூடாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த அம்மா உனக்கு அத்தனை துரோகங்களை செய்த இவர்கள் இல்லத்தில் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை அனைத்தை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று உன் அம்மா உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஆனாலும் நமக்கு துரோகங்களை செய்கின்றவர்கள் என்ன நிலைமையில் இருக்கின்றார்கள் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை நிச்சயமாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக என் குழந்தை, இந்த அம்மா என்னிடத்தில் இருந்து உனக்கான தீர்வை பெற்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் என்னவாக இருக்கின்றது என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற ஒரு செயல் உன் துரோகியின் இல்லத்தில் நடக்கின்றது எனும் பொழுது அது எதனால் நடந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு உன் துரோகியின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்திற்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கின்றது. அதனால்தான் உன் அம்மா நான் என்ன இதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, நீ இன்று தனக்கு துரோகம் செய்தாலும் அவர்களுக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா. நமக்கு எதையோ செய்துவிடப் போகிறார்கள், நாம் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் என்றுதான் எப்பொழுதுமே மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு எல்லாம் இவர்கள் ஒன்றும் தகுதியானவர்கள் அல்ல. இருந்தாலும் இந்த நேரத்தில் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் உன்னுடன் இருந்து கொண்டு உனக்கு குளிப்பறித்தவர்கள் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் பல சோதனை கட்டங்களில் உன்னை கைவிட்டு ஓடிச் சென்றவர்கள் இக்கட்டான நிலையில் இவர்கள் கை கொடுப்பார்கள் என்று நினைத்த பொழுது உனக்கு கை கொடுக்காமல் உன் கையை தட்டிவிட்டவர்கள் இவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு கட்டத்தில் நீ நிற்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை அதனை சொல்லிக் கொடுக்க ஒரு கட்டமாக இந்நிலையில் நின்று உதவி அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் உன் மனதில் நினைவில் இருக்கின்றது. இருந்தாலும் எந்த வகையிலும் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த கஷ்டங்களும் வருவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற நீ என் பிள்ளை அல்லவா. இப்பொழுது உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களினால் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்நாள் வரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு துரோகியின் இல்லத்தில் உன்னிடத்தில் மறைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் என்ன என்பதனை நீ தெரிந்து கொண்டு என் தங்க குழந்தையே, அதற்கான இன்னும் உனக்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, துரோகம் அடுத்தவர்களுக்கு செய்கின்றவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு நாம் ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் உடன் இருந்து கொண்டு அவர்களை நம் வழி நடத்த தெருவில் இழுத்து விட்டால் நாளை நம்முடைய நிலைமையும் நம்முடைய வம்சமும் என்னவாகுமோ மாறும் என்பதை முதலில் அவர்கள் புரிய வேண்டும். இது அவர்களுக்கு மட்டுமான வாக்கு கிடையாது. என் பிள்ளையை, இது போன்ற அடுத்தவர்களின் வாழ்க்கையில் துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாருக்கும் பொதுவான வாக்கு. எல்லாருமே உணர்ந்து தெரிந்து புரிந்து செய்ய வேண்டிய ஒரு வாக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்த இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிரியாக திரும்பி சென்றிருக்கின்றன. எப்பொழுது உனக்கு நான் நல்லது நடக்க வேண்டும், எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கெடுதலை நடக்கின்றது என்பதை எல்லாம் கட்டாயமாக என் பிள்ளையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏற்கனவே படாத பாடு உன்னை படுத்தி எடுத்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்கள், இந்த துரோகிகளால் நீ பட்ட அவமானங்கள் ஏராளம். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கிறது என்று தெரிய, இனி என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று புரியாமல் என் குழந்தை நீ தவித்து நின்று கொண்டிருந்த நேரம் அது இனிமேல் இந்த வாழ்க்கை நமக்காக மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொண்டிருக்க வேண்டிய நேரம். அது எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி நீ உன்னுடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள துடித்து கொண்டிருந்த நேரம். இந்த துரோகத்தால் நீ வீழ்த்தப்பட்டாய் அல்லவா என் தங்க குழந்தையே. நீ இத்தனை நாளும் இல்லாத உண்மையை நீ பெற்றுக்கொள்வாய். இவர்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்த தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா. ஒவ்வொரு துரோகத்தையும் செய்யும் பொழுது அந்த துரோகம் அந்த அளவில் அவர்கள் வாழ்க்கையில் நிற்கும், எந்த அளவில் அவர்கள் வாழ்க்கையில் நின்று கொள்ளும் என்று நீ கட்டாயம் புரிந்து கொள்வாய் அல்லவா. இனி இந்த சூழ்நிலையில் எல்லாம் நினைத்து நீ வருந்தாதே. என்னை சுற்றி நடப்பவை எல்லாம் எண்ணி நீ வேதனைப்படாதே. உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொன்றுமே நிச்சயமாக தெய்வம் சரி செய்து விடும் என்ற நம்பிக்கையில்தான் உனக்கு துரோகத்தை நினைத்து அன்று அந்த படுகுழியில் தள்ளியவர்கள் இன்று அதே படுகுழியில் கிடக்கின்றார்கள். நீயாவது எழுந்து விடுகின்ற தூரத்தில் தான் விழுந்து கிடந்தாய். ஆனால் அவர்களோ நினைத்தால் கூட எழுந்துவிட முடியாத அளவிற்கு குழியில் கிடக்கின்றார்கள். கை கொடுக்க யாரும் வரப்போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் செய்த பாவங்கள் அத்தனை பெரியது அல்லவா, அவர்கள் செய்த விஷயங்கள் அத்தனை பெரியது அல்லவா. அதனால் இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை நீ மீட்டெடுக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என்று தான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். அதனால் என் தங்க குழந்தையை, நீ எது நினைத்தாலும் கவலைப்படாதே. இந்த தாயானவளுடைய அன்பும் ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.